யாத்திராகமம் 21 அதிகாரம் வசனம் 1. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன. வசனம் 2. எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7 வருஷத்திலே ஒன்று கொடாமல் விடுதலை பெற்று போகக்கடவன். வசனம் 3. ஒற்றைக்கண்ணனாய் வந்திருந்தானால் ஒற்றைக்கண்ணனாய் போகக்கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோடே கூட போகக்கடவாள். வசனம் 4. அவன் எஜமானன் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானனை சேரக்கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றாய் போகக்கடவன். வசனம் 5. அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறான். நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வேயானால். வசனம் 6. அவன் எஜமானன் அவனை நியாயாதிபதியினிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமானன் அவன் கதையை கம்பியிலே குத்தக்கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டே இருக்க கடவன். வசனம் 7. ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. வசனம் 8. அவளை தனக்கு நியமித்து கொண்ட எஜமானனின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கைகளிலே விற்றுப்போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. வசனம் 9. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்து இருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளை நடத்த கடவன். வசனம் 10. அவன் வேறு பெண்ணை கொண்டாளாகில் அவளுக்குரிய அன்னவஸ்திர விவாகம் கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. வசனம் 11. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்ய பெற்று போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று கேட்க கடவள். வசனம் 12. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்பட கடவன். 13. ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவசேலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். வசனம் 14. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவன் என் பலிபீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். 15. தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். 16. ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்றி போட்டாலும் அவன் வசதியாலிருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்பட கடவன். 17. தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்பட கடவன்.
18. மனிதர் சண்டை பண்ணி ஒருவனை மற்றொருவனை கல்லால் எறிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து. 19. திரும்பவும் எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மினம் கெட்டு நஷ்டத்தையும் கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்கி விடக்கடவன். வசனம் 20. ஒருவன் தனக்கு அடிமையானவனாயாவது தனக்கு அடிமையானவளாயாவது கோலால் அடித்ததினால் அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். வசனம் 21. ஒருவன் ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமைகளால் பழி வாங்க வேண்டியதில்லை. வசனம் 22. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறு சேதமில்லாமல் கர்ப்பம் விழுந்து போனால் அடிப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டனம் கொடுக்க வேண்டும். வசனம் 23. வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். வசனம் 24. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். வசனம் 25. சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். வசனம் 26. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணாகிய கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கொடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனது விடுதலை பண்ண வேண்டும். வசனம் 27. அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதற அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ண வேண்டும். வசனம் 28. ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது முட்டினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாமிசம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமானன் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். வசனம் 29. தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானனும் கொல்லப்பட வேண்டும். வசனம் 30. அபராதம் கொடுக்கபடி இருக்கப்பட்டதனால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். வசனம் 31. ஒருவன் மகனை முட்டினாலும் சரி, ஒரு மகளை முட்டினாலும் சரி, அந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும். வசனம் 32. அந்த மாடு ஒரு அடிமையானவனாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானனுக்கு 30 செக்கால் நிறைய வெள்ளிக்காசை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். வசனம் 33. ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாது போதனாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால். வசனம் 34. குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானனுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும்.
வசனம் 35. ஒருவனுடைய மாடு மற்றொருவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால், உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டு கொள்ள கடவர்கள். வசனம் 36. அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடு என்று அதன் எஜமானன் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாய் இருக்க வேண்டும்.